எண் 13 சுஜாந்த் எஸ். தலைமை ஆசிரியர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட சபையில் அனைவருக்கும் முதற்க எனது தாழ்மையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சுஜாந்த். நான் 4ஆம் வகுப்பு A1 பிரிவில் படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயா அவர்களை பற்றியதாகும். தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயா அவர்கள் 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் ஓகையோவில் உள்ள மிலான் என்னும் ஊரில் பிறந்தார். தந்தை சாமுவேல் எடிசன் ஓர் அமெரிக்கர். அவர் மர வியாபாரி ஆவார். தாயார் நான்சி எடிசன். அவர் ஓர் ஆசிரியை ஆவார். தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயா அவர்கள் சிறு வயதில் ஸ்கார்லட் காய்ச்சலில் கஷ்டப்பட்டு தாமதமாக 8.5 வயதில்தான் போர்ட் பள்ளிக்கு சென்றார். படிப்பில் அவர் மந்தமாக இருந்ததால் பள்ளியை விட்டு 3 மாதங்களில் நீக்கினார். அதன் பின் எடிசன் ஐயா அவர்களுக்கு அவர் அம்மா பாடங்களை கற்பித்தார். பாடங்களை கற்பது மட்டுமல்லாமல் பல நல்ல நூல்களை படிக்குமாறு அவர் அப்பா கூறினார். ஒவ்வொரு புத்தகம் படித்து முடித்ததும் அவர் அப்பா உற்சாகப்படுத்தினார். ரிச்சர்ட் பார்க்கர், தாமஸ் சர் ஐசக் நியூட்டன் ஆகியோர் புத்தகங்கள் உட்பட ஏராளமான புத்தகங்களை தன் 11 வயதுக்குள் கற்றிருந்தார் எடிசன் ஐயா. அவருக்கு இயற்கையிலேயே எதை பார்த்தாலும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பதோடு ஆராய்ச்சி செய்யும் துருதுருப்பு அவரிடம் இருந்தது. ஆரம்பத்தில் எடிசன் ஐயா பள்ளியை விட்டு விலகியதால் அவர் ரயில் வண்டியில் தந்தி இருக்குபவராக வேலை பார்க்க தொடங்கினார். அங்கு அவர் ஒரு ரயில் பெட்டியில் ஒரு சிறு அச்சு இயந்திர பெட்டியை அச்சகமாக மாற்றி அதை பயன்படுத்தி 1862 வீக்லி ஹெரால்ட் என்ற வார பத்திரிகையை அச்சிட்டு வெளியிட்டார். மேலும் ரயில் வண்டியில் ஒரு சிறு ஆராய்ச்சி கூடத்தை உருவாக்கி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெவ்வேறு ஆராய்ச்சிகளை செய்து பார்ப்பார். ஒரு முறை ரயில் குலுங்கி நின்ற போது அவரது ஆய்வு கூடத்தில் இருந்த பாஸ்பரஸ் கீழே கொட்டி ரயில் பெட்டி தீப்பிடித்து கொண்டது. ஆத்திரமடைந்த ரயில் அதிகாரி எடிசன் ஐயாவை வேலையை விட்டு நீக்கினார். அந்த அதிகாரியால் வேலையை விட்டு நீக்க முடிந்ததே தவிர அவரின் வைராயத்தை துளி கூட செய்ய முடியவில்லை. அந்த விபத்து நடந்த அதே ரயில் நிலையத்தில் மீண்டும் தந்தி அனுப்பும் பணியில் சேர்ந்தார். அந்த பணியில் சேர்ந்த பிறகு ஒவ்வொரு கண்டுபிடிப்பாக நிகழ்த்த தொடங்கினார். இரவு நேரங்களில் ரயில் அதிகாரிகள் ஒவ்வொரு மணி நேரமும் சமிங்கை அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்தது. இந்த முறையை தானியக்கமயமாக எடிசன் ஐயா அவர்கள் கண்டுபிடித்தார். 1877ஆம் ஆண்டு எடிசன் ஐயா அவர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லியான்ஸ்கான் என்பவர் ஒலிவரைவு ஃபோனோகிராஃபி எனும் கோட்பாட்டை கூறினார். அக்கோட்பாட்டை பயன்படுத்தி ஒலிக்கான சாதனம் உருவாக்கினார், அதாவது சத்தம். பிறகு அவரது கவனம் ஒலியின் பக்கம் திரும்பியது, அதாவது வெளிச்சம். 1878ஆம் ஆண்டு டிசம்பரில் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழக அறிவியல் பட்டதாரி 26 வயதான பிரான்சிஸ் ஆக்டன் என்பவர் எடிசன் ஐயா அவர்களின் ஆய்வுக்குழுவில் சேர்ந்தார். எடிசன் ஐயாவுக்கு தெரியாத கணித பௌத்திக நுட்பங்கள் யாவும் இளைஞர் பிரான்சிஸ் மூலம் கிடைத்தது. பிறகு மின் விளக்குகளை பற்றி ஆராய தொடங்கினார். ஒரே மின் நிலையில் பல மின் விளக்குகளை ஒளிர செய்ய முடியும் என்று எடிசன் ஐயா சிந்தித்து கூறினார். அது முடியாது என்று சக விஞ்ஞானிகள் கூறினார்கள். முடியாது என்ற சொல்லை தனது அகராதி இல்லை என்று எடிசன் அதை சாதிக்க அவரும் அவரது 50 உதவியாளர்களும் பணியில் இறங்கினர். மின் விளக்குகளை பற்றி 3000 கோட்பாடுகளை வகுத்தார். அதில் ஒரே ஒரு கோட்பாடு தான் அவர் தேடிய விடயத்தை தரக்கூடியது. ஒரு நூல் இலையில் கார்பன் சேர்த்து 5 மணி நேரம் தீயில் காட்டி பிறகு குளிர வைத்தார். அந்த கார்பன் இலையை காற்றடைப்பட்ட ஒரு கண்ணாடிக்குள் வைத்து அதன் மீது மின்சாரம் செலுத்தி பார்ப்பதுதான் அவரது நோக்கம். அந்த கார்பன் இலை மிகவும் மெல்லியதாக இருந்ததால் பல முறை நொய்ந்து போனது. ஆனால் உடையவில்லை. எடிசன் ஐயா அவர்களின் தன்னம்பிக்கை. பல முறை முயன்று கடைசியாக 1879ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் நாள் டங்ஸ்டன் இலையை உடையாமல் கண்ணாடிக்குள் வைத்து மின் விசையை அழுத்தினார். மின் விளக்கு எரிந்தது. எடிசன் ஐயா அவரின் அதீத திறமை இந்த உலகிற்கு தெரிந்தது. 1880ஆம் ஆண்டு திரைப்பட படப்பிடிப்பு கருவியை உருவாக்கும் முயற்சியில் எடிசன் ஐயா ஈடுபட்டார். பின்னர் 1888ஆம் ஆண்டு கினோட்டோஸ்கோப் என்னும் திரைப்பட கருவியை எடிசன் ஐயா கண்டுபிடித்தார். பிறகு 1891ஆம் ஆண்டு திரைப்பட படப்பிடிப்பு கருவியை எடிசன் ஐயா அமெரிக்காவில் பதிவு செய்தார். அதன் பிறகு டைனமோ, பல்வேறு அளக்கும் கருவிகள், எக்ஸ்ரே படங்களை பார்க்க உதவும் கருவிகள் என கண்டுபிடிப்புகளும் தொய்வின்றி தொடர்ந்தன.
அதில் ஒளி விளக்கு, ஒளிவரைவு, மின்சார ரயில், மின்சாரம், திரைப்பட கருவி, சிமெண்ட், காங்கிரீட் போன மகத்தான கண்டுபிடிப்புகளும் அடங்கும். தைரியமாக இருங்கள், நம்பிக்கை வைத்திருங்கள், முன்னோக்கி செல்லுங்கள், வெற்றியின் ரகசியம், குறிக்கோளில் கவனம் செலுத்துங்கள் என கூறிய தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயா அவர்கள் 1931 அக்டோபர் 18 மறைந்தார். அவரது உடலை அடக்கம் செய்யும் போது அமெரிக்கா முழுவதும் 1 நிமிடம் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டது. அதை இன்று வரை நினைவாக கடைபிடித்து வருகிறார்கள் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.